இதுக்காக நான் ஷேர் மார்க்கெட் போனேன் அதனால் எனக்கு சக்ஸஸானு கேட்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் நிறைய தொலைச்சவங்க தான் இருப்பாங்க. 100 பேர் தொலைச்சவங்க இருப்பாங்க, 1% மட்டும்தான் அதில் சக்ஸஸ் ஆனவங்க அப்படிங்கிறது இருப்பாங்க. அந்த 1%ம் பார்த்தீங்கன்னா நிறைய இழப்பிற்கு பின் தான் ஒரு லாபம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கிடைக்கும். ஃபுல்லாக சக்ஸஸ் அப்படிங்கிறது அதில் யாருக்குமே சொல்ல முடியாது. உழைப்பு அப்படிங்கிறத யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த படிப்படியான முன்னேற்றம், படிப்படியான ஒரு உயர்வு நிலை யாருக்கு கொடுக்குதோ அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். யாருக்கு அது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்னம் போகும்போது இருக்கும். ஆனால் ஒரு திடீர் யோகத்தையோ திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அதிகமான லாபம் எடுக்கிறதோ அப்படிங்கிறது கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ கடின உழைப்பாளியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ அவங்களால வெற்றி பெற முடியும். அதே மாதிரி இந்த கன்னியா லக்னம் செல்லும்போது சூரியனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் போகும்போது அந்த 2, 3, 4 பாதங்கள் அவங்களுக்கு அரசு தொடர்புடையது இல்லைனா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு சர்வீஸோ ஏதோ ஒரு துணையாக அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி அவங்க எவ்வளோ பிரபல்யமாக முடியுமோ அவ்வளோ பிரபல்யமாகிறதுங்கிறது சிறப்பு. நம்ம முதல்ல பொது ஜனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நான் யார் அப்படிங்கிறத தெரியறத அந்த காலகட்டத்தில் அந்த சூரிய பகவான் உணர்த்துவாரானா கண்டிப்பாக உணர்த்துவார். அடுத்தது இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் எப்போ இந்த கன்னியா லக்னத்தில் சந்திரனுடைய நட்சத்திரம் போகும்போது நம்ம அதிக செலவு செய்யாமல் அதிக ஆடம்பரம் அப்படிங்கிறது இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ பயணம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும். சிலருக்கு மறைந்திருந்து செய்யக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும். நான் பின்னாடி ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பேர் கிடைச்சா போதும், முன்னாடி வரணும்னு நினைக்கவே மாட்டேன். கண்டிப்பாக நடக்குமானா நடக்கும்.